friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல தீபாவளி ஸ்பெஷல் கடலை பருப்பு வச்சு சூப்பர் சுவையான லட்டு பண்ண போறோம். இது வந்து கிட்டத்தட்ட மோட்டிச்சூர் லட்டு மாதிரி தான் இருக்கும். உள்ள வந்து சின்ன சின்ன முத்து மாதிரி சூப்பரா இருக்கும். ஆனா மோட்டிச்சூர் லட்டு பண்ற மாதிரி நம்ம வந்து பூந்தி பொரிக்கலாம் தேவையில்ல. ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலை பருப்பு ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம். இதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உடைக்கும் போது ஈஸியாக உடஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு தண்ணி அலசுறதுன்னா அலசிக்கோங்க. அப்போ வந்து அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது. அலசிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை வந்து நான் ஒரு 2 பேட்சாக பிரித்து அரைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. வெறும் அந்த கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி நம்ம வந்து பொரிக்க போகிறோம். லேசாக கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி 2 பேட்சையும் பொரித்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும். நான் வந்து மறுபடியும் 2 பேட்சாக சேர்க்குறேன். இல்லை நம்ம பெரிய ஜாராக யூஸ் பண்ணுறதுனால ஓகே தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெல்லிசான பவுட்ராக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக குட்டி குட்டி முத்து மாதிரி இருக்குல்ல, நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு சிறு கம்பி பதம் மாதிரி வரணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். குலாப்ஜாம் பதத்தோடு கொஞ்சம் கெட்டியாக்கணும். ஆனால் அந்த கம்பி பதத்தை தாண்டிடக்கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு திக்கான சிரப் மாதிரி வந்திருக்கு. இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு இப்படி லேசாக தொட்டு பார்க்குறப்போ ஒரு கம்பி மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கலாம். ஆனால் லேசாக அப்படி உடஞ்சி போதில்லை. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் நான் சேர்க்க, இது வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான சிரப் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துடக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடும்போதே ரெடி ஆகிரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போவே நல்லா சூப்பராக அழகாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே நம்ம வந்து வேக வச்சுட்டே இருக்கோம். அது வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வரணும். ரொம்ப கெட்டியாக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ சைடில் வந்து ஒரு குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே நம்ம லட்டு மேலே சேர்த்துடலாம். கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ரொம்ப ஈஸி இந்த லட்டு பண்ணுறதுக்கு. நமக்கு பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் வந்து எண்ணெய் அப்படிலாம் நெய் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் பழ லட்டு தெரியணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இல்லை நெய் தேய்க்கிறதுனால ஓகே தான். நமக்கு வந்து இந்த பெரிய சைஸ் லட்டில் நமக்கு வந்து 12 கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணோன்னா 15 வரைக்கும் நம்ம பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹோல்ட் ஆகும். அவ்வளோ சூப்பராக உள்ள நல்ல மாய்ஸ்டராக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டடா, நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு லட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, ரொம்ப நல்லாயிருக்கு. அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.